கோவிட் வேக்சின் குறிப்பாக நம்ம நாட்டில் கொடுத்தது கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு. குறிப்பாக கோவிஷீல்டு பற்றி நிறைய வதந்திகள் இல்லை ஒரு மாதிரியான கன்ஃபியூசிங் கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸோ இல்லை சந்தேகங்களும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. வேக்சின் போட்ட புதுசில் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை பிரெயினில் பிளட் கிளாட்டோ இல்லை நுரையீரலில் பிளட் கிளாட்டோ இல்லை காலில் பிளட் கிளாட்டோ இல்லை அங்கங்கே பிளட் கிளாட் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறதால பிளேட்லெட் கவுண்ட் குறையிறது, இது சில கேசஸில் ரேராக ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 lakhல 1 அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ரேர் சைடு எஃபெக்ட் தான், ஒரு ரேர் கான்சிக்வன்ஸ். அதனால இந்த வேக்சினால தான் உறுதியாக அது வருதுன்னு உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா ஜென்ரல் பாப்புலேஷன்லேயே ஒரு யூரோப்பில் குறிப்பாக பண்ண ஸ்டடியில் நார்மலாக ஒரு 1 monthல நார்மலாக யூரோப்பில் 1 monthல 1 lakh பிளட் கிளாட் டிசீசஸ், பிளட் கிளாட் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். இந்த வேக்சின் போடப்பட்ட காலகட்டத்தில் இது அதிகரிச்சுதான்னு பார்த்தா அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் இந்த வேக்சினால பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாதுன்னு உறுதியாக கண்டிப்பாக டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது. பட் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நோக்கி நம்ம உணவும் இல்லை லைஃப் ஸ்டைலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவலும் நோக்கி போயிட்டே இருக்கிறதால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் கண்டிப்பாக கிராஜுவலாக லாஸ்ட் 2-3 டெக்கேட்ஸாக எங்கர் ஏஜ் குரூப்பில் சின்ன வயசுலேயே 30லேருந்து 50 வயசுலேயே வரவங்களே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. அப்படிதான் தவிர இந்த வேக்சினால் லாங் டேர்மில் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை லாங் டேர்ம் இந்த வேக்சினால் பிளட் கிளாட் ரிலேட்டட் ரிஸ்க்கோ அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி, இல்லை அப்படின்னே சொல்லலாம். வேக்சின் போட்ட புதுசில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸில் வேக்சினால பிளட் கிளாட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் 1 in 1 lakh அப்படின்னா 0.001% ரிஸ்க் இருக்கலாமே ஒழிய வேக்சினால தொடர்ச்சியாக இயர்ஸ் டுகெதர் வேக்சினால இம்பாக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு